மாதா பிதாக்களுக்கு இறுதி சடங்கு அது பண்ணுறதுனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். ஏஷ்டவ்யா பகவ புத்திராக, ஒருவன் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணுமா. இதுக்கு இப்போ ஜன தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, நிறைய குழந்தைய பெற்றுக்கணும்னு. ஆனால் நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, சாஸ்திரங்கள் சொல்கிறது, புராணம் சொல்கிறது, ராமாயணம் சொல்கிறது, நிறைய குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எத் ஏகோபி கஜாம் விரஜேத், நம்மளுடைய சனாதன தர்மம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு ஜென்மாக்கள் அப்படின்னு பலது இருக்குது, பல ஜென்மாக்கள் உண்டு. நம்ம பிறந்திருக்கோம் இந்த மனுஷ சரீரத்தில். இப்போ தான் முதல்ல மனுஷனாக பிறந்திருக்கோமா? இல்லை முதல்ல ஜென்மா இப்போ தான் எடுத்திருக்கோமா? கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மாக்கள் நம்ம பிறந்திருக்கோம். எத்தனையோ சரீரத்தில் புழுவாகவும் பூச்சியாகவும் மிருகமாகவும் பட்சியாகவும் 84 லட்சம் ஜீவராசிகள் சொல்லப்படுறது. அத்தனை சரீரங்களில் அத்தனை விதமாக நம்ம போய் உள்ளே இருந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போ மனுஷனா முதல்ல இப்போ தான் பிறந்திருக்கோமா? அதுவும் இல்லை. எத்தனையோ கோடி ஜென்மா மனுஷனாக பிறந்து அப்புறம் என்னெல்லாம் கர்மா பண்ணோமோ அதுக்கு தகுந்த பலனாக பல ஜென்மாக்களை அடைஞ்சு மறுபடியும் மனுஷனாக பிறந்திருக்கோம். இதுதான் கடைசி ஜென்மாவா? சொல்ல முடியாது. நம்ம இதையே கடைசி ஜென்மாவாக பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத வரைக்கும், அந்த முயற்சி பலனை அழைக்காத வரைக்கும் இது கடைசி ஜென்மா நிச்சயமாக கிடையாது. முக்தி வணந்தாதான் இது கடைசி ஜென்மா. அப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜென்மா இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச இந்த சரீரத்தை விட்டுவிட்டா முடிஞ்சுடுத்து அப்படின்னு கிடையாது.